ஆண்டவராகிய இயேசுவின் அதி உன்னதமான தூய நாமத்தில் அருமையான தேவ ஜனங்களே, உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். நீங்கள் தேவாதி தேவனால் கர்த்தாதி கர்த்தரால் மிகவும் நேசிக்கப்பட்ட ஜனங்கள். ஆகவேதான் நம்மேல் வைத்த நித்திய அன்பு ஆவியான அந்த தெய்வம், ஒளியான அந்த தெய்வம் மனித உடலெடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக உலகத்தின் பாவங்களை சுமந்து பாவிகளை மீட்கிறவராய், இரட்சகராய், அவர்களை நீதிமான்களாய் மாற்றுகிறவராய் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தின் 2வது பகுதியை குறித்து உங்களோடு பேச ஆவியானவர் என்னை அபிஷேகித்திருக்கிறார். பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். ஒரு சிறிய வார்த்தை, ஆனால் மிகவும் ஆழமாக மனித இனம் சிந்திக்க வேண்டிய ஒரு வார்த்தை. பாவியான ஒருவன் நன்மையானவைகளை அவன் கெடுத்து விடுவானாம். இதற்கு நல்ல உதாரணம், முதல் மனிதனை ஆதாமை தேவன் பரிசுத்த மனிதனாக உண்டாக்கினார். அவன் தேவனுடைய கட்டளைகளை மீறி அவன் பிசாசுக்கு கூட்டாளியாய் மாறி பாவம் செய்த போது ஆதாமின் பாவம் முழு உலகத்தையும் அது கெடுத்து விட்டது. எல்லோரும் பாவம் செய்து மகிமை இழந்த ஒரு சம்பவத்தை மனித குலமே ஆதாமின் பாவத்தால் கெடுக்கப்பட்டது. என் அன்பானவர்களே, அது எத்தனை ஆபத்து என்று எண்ணி பார்ப்பீர்களா? பாவியான ஒருவன் ஒரு ஊர் தலைவனாக இருந்தால் அந்த ஊரே கெட்டு போகும். குடும்ப தலைவனாக இருந்தால் குடும்பமே கெட்டு போகும். நாட்டு தலைவனாக இருந்தால் நாடே கெட்டு போகும். பாவியான ஒருவன் ஒரு சபை தலைவனாக இருந்தால் அந்த சபையே சீரழிந்து போகும். பாவியான ஒருவன் ஒரு கம்பெனியை ஆளுகை செய்தால், ஒரு வியாபாரத்தில் அவன் இருந்தால் அந்த கம்பெனியே சீரழிந்து போகும். அந்த வியாபாரமே சீர்கெட்டு போகும். அதில் புரட்டுகளும் அநீதிகளும் அக்கிரமங்களும் இருக்கும். பாவியான ஒவ்வொருவனும் அநேக பேரை கெடுப்பார்கள். குடிக்க வைப்பதும், கெட்ட நடத்தில் இழுப்பதும், தகாத பேச்சுக்கள் பேச வைப்பதும், தூஷிக்க வைப்பதும், மாந்திரிகம் செய்வதும், அடுத்தவர்கள் மேல் பழி போட வைப்பதும், மதவெறி உண்டாக்குவதும், ஜாதி வெறி உண்டாக்குவதும், இனம் மொழியின் பேரால ஒருவர் பகை உண்டாக்கி மனித இனத்தையே சீரழிக்கிற ஒரு சம்பவங்கள் இன்றைக்கு உலகமெங்கும் நடக்கிறதல்லவா? தேசத்துக்கு தேசம் போர்கள் கூட பாவியான ஒரு தலைவன், தேச தலைவன் வந்து விட்டால் அந்த தேசமே நாசமாகிறது. அந்த நாடே, அடுத்த நாடே நாசமாகிறது. கள்ளம் கபடு இல்லாத நூற்றுக்கணக்கான மக்கள் குண்டு வெடிப்பினால் சாகிறார்கள். உலகம் முழுவதும் இன்றைக்கு அப்படிப்பட்ட சம்பவத்தை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எத்தனை எச்சரிப்பின் செய்தி என்று கவனித்தீர்களா? உலகில் எந்த மதமும் இப்படி ஒரு எச்சரிப்பின் செய்தியை மனித குலத்துக்கு போதிப்பது கிடையாது. மாறாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த வேதம் மாத்திரம்தான் மனித குலத்திற்கு பாவத்தை குறித்த எச்சரிப்பை அது கொடுக்கிறது. காரணம் என்ன? அவர்தான் மனித குலத்தை உண்டாக்கின தேவன். அவர்தான் மனித இனத்தை மீட்க வந்த தேவன். அவர்தான் மனித குலத்தின் மீட்புக்காக தன்னுடைய பரிசுத்த உயிரையே அவர் சிலுவையில் கையளித்த தேவன். அவருடைய அந்த பரிசுத்த இரத்தத்தை மனித குலத்தின் பாவங்களை கழுவதற்காக அவர் கையளித்த தேவன். கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிலுவையில் அவர் நமக்காக சிந்திய தேவன். பாவிகளை மீட்டு ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்பது எதனுடைய விளைவு என்று நீங்கள் அறிவீர்களா? என்றால் பாவி எல்லாவற்றையும் சீரழிப்பான். மனைவி பிள்ளைகளை சீரழிப்பான், அண்ணன் தம்பியை சீரழிப்பான், தாய் தகப்பனை சீரழிப்பான், அடுத்தவர்களை சீரழிப்பான், ஊரை சீரழிப்பான், சமூகத்தை சீரழிப்பான், சமுதாயத்தை சீரழிப்பான். எங்கு பார்த்தாலும் அக்கிரமங்களும், வேசித்தனங்களும், கெட்ட நடத்தைகளும், திருடுகளும், கொலைகளும், கொள்ளைகளும். இன்றைக்கு நமது தேசத்தின் சூழ்நிலைகள் எல்லாம் எதை காட்டுகிறது? பாவிகள் எவ்வளோ கோடி கோடியாய் பெருகியிருக்கிறார்கள். அந்த பாவிகள் எல்லா நன்மைகளை எப்படி கெடுத்து கொண்டு வருகிறார்கள் என்பதைத்தான் அது காட்டுகிறது. இதைதான் பரிசுத்த வேதம் ஒவ்வொரு மனிதனுக்கும் எச்சரிக்கை கொடுக்கிறது. என் அன்பான தேவ ஜனங்களே, இந்த செய்தியெல்லாம் நீங்கள் கேட்பது என்பது ஏதோ கேட்டு ரசிப்பதற்காக அல்ல.
நீங்கள் உள்ளத்தில் தேவ செய்தியை உள்வாங்கிக் கொண்டு நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்த்து மீட்க வந்த ஆண்டவராக இயேசு என்னும் அந்த உன்னத தேவனுக்கு உகந்த மக்களாக, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிற மக்களாக, நன்மைகளை உருவாக்குற மக்களாக, சமாதானத்தை கொண்டு வருகிற மக்களாக, மகிழ்ச்சியை சமுதாயத்தில் விதைக்கிற மக்களாக, தெய்வ அன்பை சமுதாயத்தில் விதைக்கிற மக்களாக, உன்னை நேசிப்பது போல் உன் அயலானை நேசி என்றாரே அந்த உன்னதமான தெய்வம், சர்வத்தை உண்டாக்கிய தெய்வத்தின் கட்டளை அதுதான். உலகம் போதிக்கிறது, இதோ துஷ்டனை கொல்லு, அநியாயக்காரனை கொல்லு, அவனை அழித்து விடு, இவனை ஒழித்து விடு என்று பாவிகளுடைய போதனை. ஆனால் சர்வலோகத்தை உண்டாக்கிய மெய் தெய்வத்தின் போதனை, இதோ கடவுளை முழுமனதோடு நீ அன்பு செய்வது போல அயலானையே நீ முழு உள்ளத்தோடு கூட அன்பு செய்ய வேண்டும். எத்தனை அருமையான ஒரு சத்தியம் அல்லவா! அன்பு சகல பாவங்களையும் மன்னித்துவிடும், மூடிவிடும் என்று பைபிள் நமக்கு போதிக்கிறது. தேவன் நம்மேல் வைத்த அன்புதான் தன் ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை துரோகிகளை மீட்க, பாவிகளை மீட்க, அக்கிரமக்காரர்களை மீட்க, பாவத்தின் சம்பளம் பெற்று பாதாள குழியை போகிற ஜனங்களை மீட்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னும் ஜீவ கர்த்தர் தனது உயிரையே மனிதகுலத்தின் மீட்புக்காக அவர் கையளித்தார். இதுதான் கிறிஸ்தவத்தின் செய்தியே. கடந்த 2023 ஆண்டுகளாக என் அன்பான தேவ ஜனங்களே, உன்னை நேசிப்பது போல் உன் அயலான நேசி என்ற சர்வத்தை உண்டாக்கிய இந்த மெய் தெய்வத்தின் கட்டளையை ஒவ்வொரு மதத்தானும் ஒவ்வொரு ஜாதியானும் பின்பற்ற ஆரம்பித்தார்கள் என்றால் பகை, விரோதம், குரோதம், ஜாதி வெறி, மதவெறி என்பது கிடையவே கிடையாது. அந்த பேய்களுடைய ஆவிகளெல்லாம் அழிந்து போய்விடும். எங்கு பார்த்தாலும் அன்பு ஓங்கி நிற்கும், சமாதானம் வரும், சகோதரத்துவம், சமத்துவம் எங்குமே நிற்கும். எல்லாரும் தேவனுக்கு முன்பு சமமானவர்கள், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் என்று கடவுளுக்கு முன்பு ஒருவனும் கிடையாது. எல்லாருமாய் கடவுளால் உண்டாக்கப்பட்ட தேவ சாயலான ஜனங்கள். ஆமென் அன்பானவர்களே, இந்த மகத்துவத்தை தான் கிறிஸ்து இயேசுவின் போதனைகள், ஆவியானவருடைய போதனைகள் உலகத்துக்கு கொடுக்கிறது. ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட எந்த தேசத்தானும் எந்த மதத்தானும் அவன் எப்பேற்பட்டவனாக இருக்கட்டும், அவன் தலைவனாகவோ தொண்டனாகவோ அறிவாளியாகவோ படிப்பறிவு இல்லாதவனாகவோ பணக்காரனாக ஏழையாகவோ யார் இருந்தாலும் சரி, ஆண்டவராக இயேசுவை தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டவன் சர்வ வல்லமுள்ள கடவுளை அப்பா, தகப்பனே என்று கூப்பிடுகிற அந்த உரிமையை கடவுள் கொடுக்கிறார். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன? சர்வத்தை உண்டாக்கிய கடவுளுடைய பார்வையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று ஒருவனும் கிடையாது, எல்லோரும் சமமானவர்கள். ஆகவே அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம் என்றால் சத்தியத்தை விதைக்க, சமாதானத்தை விதைக்க, அன்பை விதைக்க, எங்குமே ஆசீர்வாதத்தை விதைக்க, எல்லாருக்கும் எல்லாம் கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இயேசுவின் அந்த மெய் தெய்வத்தினுடைய அற்புதமான அன்பின் போதனைகளை எங்கும் கொடுக்கவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மையெல்லாம் ரட்சித்தார். நம்மையெல்லாம் அன்பின் ஆவியால் நிரப்பினார். நீதிமானின் சந்ததிகளாக நம்மை அவர் மாற்றிவிட்டார். ஆகவே ஒரு நிமிஷம் சிந்தித்து பார்ப்பீர்களா? பாவியான ஒருத்தன் எல்லா நன்மைகளையும் கெடுத்து விடுவானாம். அது எத்தனை சத்தியமானது நாம் உணர்வடைவோம். பாவத்துக்கு செத்து பரிசுத்தத்துக்காக, மெய் தெய்வத்தினுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பரிசுத்தத்துக்காக, சத்தியத்துக்காக, அன்புக்காக, நீதியை விதைக்க, சமாதானத்தை விதைக்க வாழ்வோமா? ஜெபம் செய்வோம். சர்வ வல்லவரே, பாவத்தை அழிக்க உம்மையே உமது குமாரன் இயேசுவாக உலகத்துக்கு அனுப்பி வைத்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பாவிகளை கிறிஸ்து இயேசு ரட்சிக்கவே மீட்கவே உலகத்துக்கு வந்தீர் என்ற சத்தியம் அது எத்தனை மகிமையானது என்றால், பாவிகள் நன்மைகளை கெடுக்கிறவர்கள் கெடுத்து விடுவார்கள், கெடுத்து கொண்டும் இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் இன்றைக்கு அப்படிப்பட்ட எண்ண முடியாத கோடி கோடியான பாவிகளை மீட்கிறவரே, என்னோடு ஜெபிக்கிறோம் அது பிள்ளைகளுடைய வாழ்வில் ஆண்டவரே சகல பாவத்தை அழித்து ஆண்டவரே உத்தம ஜனங்களாய், நீதியின் ஜனங்களாய் எங்களை எழுப்போம். உமது அன்பின் சத்தியம் இந்தியா முழுவதும் வளரணும், உலகமெங்கும் வளரணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.